ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தைப்பூசம் 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்கள வச்சுட்ருக்கவங்க, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம இப்போ முருகனுக்கு பூஜை பண்ணணும்னா எப்படி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும். நம்மளால் இந்த வேலைகளை முடிச்சுட்டு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியாது, குழந்தைங்களையும் அனுப்ப முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பல பேர் இந்த விரதத்தை எடுக்கிறதே கிடையாது. நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா முருக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை பண்ணினா கூட போதும். ஆனால் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு அருள் புரிவார். எப்படி 21 நாள் ரொம்ப ஈஸியாக நம்ம வழிபாடு செய்யலாம். 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஆகும். எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் இன்றைக்கி 21 நாள் 22ஆம் தேதி நீங்கள் முருக பகவானுக்கு தைப்பூச விரதம் இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஒரு அரை மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்கிறீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமையே ஃபுல்லாக சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக தொடச்சி விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருங்க. எல்லா விளக்குமே எடுத்து வாஷ் பண்ணி அந்த இடத்த நீங்கள் வச்சுருங்க. பொட்டு கூட வைக்க வேண்டியதில்லை. அடுத்த நாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி காலையில் ஒரு கொஞ்சம் நேரமாக எப்போவும் எழுந்திரிக்கிறத விட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் சந்தனமும் மஞ்சளும் சிகப்பும் கலந்து வைங்க. இப்போ நீங்கள் மஞ்சளும் சிகப்பும் கலக்கிறீங்கன்னா அதை கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை எங்கிட்ட பன்னீரெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தண்ணியிலே நல்லா குழப்பிட்டு மஞ்சள் சந்தனம் வச்சு சிகப்பும் வச்சுருங்க. அது முடிச்சதுக்கு உடனே விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு நீங்கள் விளக்கு வைக்கும்போது கீழே அந்த தட்டத்தில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே 5 ரூபாய் காயினை வச்சு நீங்கள் விளக்கு வைங்க. அது ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் எதுனா பச்சரிசி 5 ரூபாய் காயினும். அதனால் நீங்கள் அப்படி வைங்க, உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். இது பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்களா? வச்சு முடிச்சதுக்கப்புறம் கீழே வெளியில் போய் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு முன்னாடி உங்களுக்கு சாமி ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடம் இருக்குன்னா அங்கேயும் தொடச்சி கோலம் போட்டுருங்க. இப்போ பூவை எடுத்து பூ ஃபுல்லாக எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வச்சுருங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களால் டைம் இருக்குது, என்ன சரவணபவ ஓம் அந்த ஷர்க்கோன கோலம் போடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் போட டைம் இல்லைன்னா நீங்கள் அதையும் போட தவிர்த்தரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பூ போட்டதுக்கு உடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுங்க. திரி ரெட்டை திரி போடுங்க, அது ரொம்ப சிறப்பானது. விளக்கும் நின்றும் எரியும். எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டிங்களா? போட்ட உடனே நீங்கள் அடுத்து ஒரு டம்ளரில் கண்டிப்பாக தண்ணி வைங்க. நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும்னா நீங்கள் சக்கரை பொங்கல், அது உங்களோட விருப்பம். விருப்பம் இருந்தால் அது வைங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண உங்ககிட்ட பாதாம் பருப்பு இருக்குது, இல்லை எங்கிட்ட அதுவுமே இல்லை, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, ஒரு நாட்டு சக்கரை இருக்கா, அதை கூட வைங்க. இன்றைக்கி நான் பால் வாங்கிட்டு வர மறந்துட்டேன், பாலில் நாட்டு சக்கரை போட முடியாது, என்ன பண்ணுறதுன்னா உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டுக்கடலையில் கொஞ்சமாக நாட்டு சக்கரையோ சாதா சக்கரையோ கலந்து சாமி முன்னாடி வைங்க. ஒரு அகல் விளக்கு, அதாவது மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் கூட வைங்க. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு தட்டத்தில் அந்த மாதிரி வைக்க வேணாம், மண் பாத்திரத்தில் வைங்க. அதுவே போதுமானது. ஒரு இலை இருந்தால் இலை மேலே கூட வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கமச்சமன் விளக்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூடவே இன்னொரு மண் விளக்கும் ஏற்றிக்கோங்க. கண்டிப்பாக 2 விளக்கு அந்த மாதிரி தான் ஏற்றணும். வீட்டுக்குனாலே 2 விளக்கு தான் ஏற்றணும். இப்போ நீங்கள் முருகருக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக சாமி கும்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு முருக பகவானுக்கு ஒரு விளக்கு, முருகனுக்கு மட்டும் அந்த நெய் விளக்கு போட்டு ஏற்றிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் செய்ய போகிற விஷயம். இது செய்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈஸி. செய்யும்போது அந்த ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறப்ப பொட்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி முடிச்சோடனே உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் எதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக மந்திரம் படிங்க. இல்லை நான் என்னோடய தொழில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வேல்மரல் படிங்க. உண்மையாக சொல்லணும்னா வேல்மரல் படிக்க ரொம்ப நேரம் எடுக்காது. நான் டைம் வச்சு கூட படித்து பார்த்தேன். கரெக்டாக ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. செகண்ட் டைம் படிக்கும்போது எனக்கு அப்படியே கம்மியாகிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக படிக்கும்போது எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அதனால் நீங்கள் அது உட்காந்து படிக்கும்போது கீழே ஒரு துண்டு அல்லது ஏதாவது ஒரு பாய் அந்த மாதிரி விரித்து வச்சு அது மேலே உட்காந்து நீங்கள் படிங்க. இது ஃபஸ்ட் நாள். இப்போ 2வது நாள் தான் நீங்கள் ஃபஸ்ட் நாளாக சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பீங்க. சாயந்தரம் ஒரு தீபம் போட்டு வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு, நீங்கள் இல்லற உருவலெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்தோன்னே வச்சுருக்கக்கூடிய பூவை எடுத்துருங்க. பூவை எடுத்துகிட்டு வேறு பூ வச்சுட்டு தண்ணியும் பிரசாதத்தையும் மட்டும் மாற்றிட்டு வேறு பிரசாதம் வைங்க. இல்லை எங்கிட்ட வேறு எந்த பிரசாதமுமே இல்லை, நாட்டு சக்கரை தான் இருக்குன்னா நீங்கள் நாட்டு சக்கரையே வைங்க. ஆனால் புதுசாக வைங்க. நேற்று வச்சது வேண்டாம், இன்றைக்குன்னு சொல்லி புதுசாக வச்சுட்டு நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தினமுமே
அபிஷேகம் பண்ணணுமா, அந்த வேல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா தினமும் பொட்டெல்லாம் துடைச்சி புது பொட்டு வைக்கணுமா, அப்படி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும், 2வது நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இதே மாதிரி நீங்கள் 21 நாளும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம். இப்போ ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணுறது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் வந்து குளிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் குளிங்க. இல்லை எனக்கு குளிக்கலாம் விருப்பம் இல்லைங்கிறப்போ நீங்கள் கை கால் முகம் கழுவிட்டு தலைக்கு 3 முறை தண்ணி தெளிச்சுட்டு வந்து சாதாரணமாக முருக பகவான் கிட்ட இருக்கிற அந்த நெய் விளக்கு கொஞ்சம் நெய் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே கூட விளக்கேற்றி நீங்கள் முருகா நான் இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா போச்சு, நான் நல்லபடியாக வழிபாடு செஞ்சேன். நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த இதை சொல்லி எனக்கு இது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் திருநீர் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். வேல்மரெல்லாம் 2 நேரம் படிக்கிறது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஒரு நேரம் படிச்சிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். எனக்கு படிக்க தெரியாதுங்கிறவங்க யூடியூப்பில் நிறையா பேர் வந்து வேல்மரல் படித்து போட்டிருக்காங்க, நீங்கள் அதை கூட கேட்கலாம், போதுமானதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 21 நாளும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இடையில நீங்கள் மாதவிடாய் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் அந்த 5 நாள் நீங்கள் 5 நாளோ 3 நாளோ முடிஞ்சு நீங்கள் துடைப்பீங்க இல்லையா, அன்னைக்கு வீடெல்லாம் வச்சுட்டுலாம் துவைக்கிற அன்றைக்கி நீங்கள் சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக துடைச்சிட்டு அன்றைக்கி மட்டும் நீங்கள் மறுபடியும் சாமி ஃபோட்டோஸுக்கு புதுசாக பொட்டு வச்சு அதை ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 21 நாளும் வழிபாடு செய்யுங்க. முருக பகவான் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இவ்வளோ ஆடம்பரமாக தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையான வழிபாடு, முருக பகவான் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்